பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கரும்பு சாகுபடி முறையில் நாற்று நடவு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்ஐ மெத்தடில் ஒரு தரமான நாற்று எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இதனோட முக்கியம் என்னன்னா விதை தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக விளங்குது. ஒரு நல்ல விதை தான் நம்மளுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். அதனால ஒரு நல்ல தரமான நாற்றை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த நாற்று உற்பத்தியில் ஒரு தரமான விதை பருக்களை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த விதை பருக்களை சேதாரம் இல்லாமல் முழு பருக்களையும் நம்ம வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் நம்ம மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. அதன் மூலிமா அந்த பருக்களை சேதாரம் இல்லாமல் நம்ம வெட்டி எடுக்கணும். இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷினில் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆளுகள் வேலை செய்யலாம். அது மூலியம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 40 பருக்களை நம்ம வெட்டி எடுக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15,000 நாற்றுக்கள் வரைக்கும் நம்ம பருக்களை எடுத்து நம்ம இந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ண முடியும். ரெண்டாவது அந்த விதை பருக்களை நம்ம விதை நேர்த்தி செய்யணும். இந்த விதை நேர்த்தி எதுக்குன்னு பார்த்தோம்னா எடுக்கப்பட்ட பருக்களை சீராக முளைக்கிறதுக்கும் அதில் இருக்க பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த விதை நேர்த்தி செய்யணும். இந்த விதை நேர்த்தி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை நம்ம ஸ்டோக் அண்ட் பிரீடிங் இன்ஸ்டியூட் கரும்பு இனப்பெருக்கம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு டிவைஸ் வடிவமைச்சிருக்காங்க. அது என்னென்னா வேக்கம் செட் ட்ரீட்மெண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனம் இருக்குது. அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம வளர்ச்சி ஊக்கிகள் சீராக முளைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூரியா மற்றும் ஒரு பூச்சிக்கொல்லி, ஒரு பூஞ்சான கொல்லி மற்றும் திடகாத்திரமாக நல்ல நாற்றுகள் வளர்கிறதுக்கு பார்த்தோம்னா நுண்ணுண்டு சத்துக்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நம்ம கலந்து இந்த வேக்கம் செட் ட்ரீட்மெண்ட் டிவைஸ் மூலிமா நம்ம விதை நேர்த்தி செய்ய முடியும். இந்த வேக்கம் செட் ட்ரீட்மெண்ட் டிவைஸில் நம்ம விதை நேர்த்தி செஞ்ச விதை பருக்களை நம்ம அடுத்து குளித்தட்டில் நம்ம வச்சு நம்ம முளைக்க வைக்கணும். அதை முளைக்க வைக்கிறதுக்கு மக்கிய தென்னை நார் கழிவு, அது கூட நம்ம கார்டன் மிக்சர் மற்றும் பயோ ஃபர்டிலைசர் சொல்லக்கூடிய சூடோமோனாஸ் இல்லை ட்ரைகோடர்மா வேடி அது கூட கலந்து நம்ம குளித்தட்டில் நம்ம பரப்பி நம்ம அதுக்கு மூடி வச்சதுக்கப்புறம் அந்த குளித்தட்டுக்களை நம்ம எடுத்துகிட்டு நம்ம சீராக அடுக்கி அதன் இப்போ ஒரு தார்பாலினை வச்சு அடுக்கி நம்ம ஒரு வாரம் இன்குபேஷன் வைக்கணும். இந்த ஒரு வாரம் இன்குபேஷன் எதுக்குன்னா அந்த விதை பருக்கள் சீராக நம்ம முளைக்கிறதுக்கு ஒரு வாரம் 5லேருந்து 7 நாள் இன்குபேஷன் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அந்த முளைத்த நாற்றுக்களை நம்ம எடுத்து பச்சை விலை கிரீன் ஷேட் நெட்டில் நம்ம ஒரு 15லேருந்து 20 நாளை நம்ம பராமரிச்சுட்டு இந்த பராமரிச்சதுக்கப்புறம் நல்ல திடகாத்திரமாக வீரியமான நாற்றுக்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கிரேடிங் பண்ணிட்டு அதில் முதல் தரமான நாற்றுக்களை மட்டும் நம்ம கிரேடிங் பண்ணிட்டு 25 நாள் ஒரு 5 நாள் நம்ம ஹார்டனிங் வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நம்ம நடவுக்கு நம்ம கொடுக்கலாம். இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு நல்ல வீரியமான நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியும். இந்த மாதிரி உற்பத்தி செஞ்ச நாற்றுக்கள் வயல்வெளிகளில் போகிறப்ப அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாற்றுக்கள் அதிக தூர்கள் தரதுனால பார்த்திங்கன்னா ஒரு தூர்களுக்கு 10லேருந்து 15 கரும்புகள் வர்றதுனால உங்களுக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கும். அதனால் விவசாயிகள் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெறப்பட்ட நாற்றுக்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.